யாம் இருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமென குன்றுதோறும் கோயில்களை கொண்டுள்ளார். ஞானத்தால் அவையிடம் சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று ஞானத்திற்கே ஞானத்தை போதித்தவர். உலகத்தில் தமிழர்கள் எங்கு சென்றாலும் எங்கு வாழ்ந்தாலும் நம்மை காப்பதற்கு அவன் வருவான் எனும் கந்தன் இவன். தமிழை போல் என்றென்றும் இளமையாக இருக்கும் தலைவன் இவன். மொழிகளில் அழகு தமிழ் என்றால் தமிழில் அழகு முருகா நீதானே என்று போற்றக்கூடிய முருகன் இவன். கந்தன் கடம்பன் கதிர் வேலன் என்று கருணை கடலாக நிற்பவன் இவன். சேனைகளை பல வழி நடத்தும் சேனாதிபதி இவன். தந்தையின் திரிசூலத்திற்கு இணையான ஆயுதத்தை கொண்ட வேலவன் இவன். சேயோன் மாயோன் வேயோன் என்று போற்றக்கூடிய தகப்பன் சுவாமி இவன். முருகா என்று கூப்பிட்டால் மயிலும் ஏன் என்று கேட்கும் மயில் வாகனன் இவன். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்ற வாக்கியத்திற்கு சொந்தக்காரன் இவன். இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல தகவல்களோடு முருகனோடு இணைந்து பாருங்கள். முருகப்பெருமான் தமிழர்களின் ஒற்ற தெய்வமாவார். தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்தினை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார். சேயோன் என்பது குறிஞ்சி நில தலைவன். முருகு என்றால் தமிழில் அழகு என்று பொருள். அதன் அடிப்படையில் முருகன் அழகனாகின்றான். தமிழ் மூன்றெழுத்து என்றால் அதனினும் முருகு மூன்றெழுத்து. தமிழ் இலக்கியத்தில் மொத்தம் 3 எழுத்துக்கள் உள்ளன. மெல்லினம், இடையினம், வல்லினம். இதை மூன்றும் ஒரு சேர இணைத்த பெயராக முருகா என்ற பெயர் அமைகிறது. முருகனை வழிபடும் பழக்கம் பழங்காலத்திலிருந்தே இருக்கிறது. குறிஞ்சி நில தலைவனானவன் உடம்பெல்லாம் முறுக்கேறிய நிலையில் இருந்ததால் அவனை முருகன் என்று கூறுகிறார்கள். ஆதி தமிழனின் முதல் தலைவனாகவும் தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்காலமாக இருக்கிறது. தமிழர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் முருகனும் இருப்பான், முருகனின் வேலும் இருக்கும். அப்படி ஒரு பிணைப்பு தமிழினத்திற்கு உண்டு. தமிழ் சங்கம் 3ஐயும் முருகன் தான் வழி நடத்தினான் என்று திரு முருகாற்றுப்படை கூறுகிறது. தந்தை சிவனிடமிருந்து அடிமுறை, சிலம்பம், வர்மம், களரி பயிட்டு போன்ற பல கலைகளை கற்றுக்கொண்டு அகத்தியரின் மூலம் உலகத்திற்கு அந்த கலைகளை எல்லாம் பரப்பினான். முருகன் சூரனை கொன்றது ஒரு வீர கதை என்றால் முருகன் பிறந்ததே ஒரு வீர கதைதான். பூமியில் சூரபத்மன் எனும் அசுரன் பூலோகம், பாதாளலோகம், இந்திரலோகம் இது 3ஐயும் அடிமைப்படுத்தி தேவர்களையும் மனிதர்களையும் அடிமைப்படுத்திக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடமிருந்து தப்பித்து சில தேவர்கள் சிவனை நோக்கி வந்தார்கள். ஆனால் சிவனோ ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். தேவர்கள் சிவனை கூப்பிட்டு பார்த்தும் வேண்டி பார்த்தும் சிவன் தியானத்திலிருந்து கலைந்ததாக தெரியவில்லை. பிறகு மனம் நொந்து போன தேவர்கள் பிரம்மாவிடமும் விஷ்ணுவிடமும் தங்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற அவர்களிடம் வேண்டினார்கள். ஆனால் அந்த அசுரர்களின் சக்தியை உணர்ந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் அந்த அரக்கர்கள் சாதாரண வரம் பெறவில்லை, சிவனின் சக்தியால் மட்டுமே எங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்று சிவனிடம் வரம் வேண்டினார்கள். அதை வைத்து பார்த்தால் சிவனை தவிர வேறு யாராலும் தோற்கடிக்க முடியாது, அவர்களை அழிக்கவும் முடியாது. ஆனால் சிவனோ இப்போது தியானத்தில் இருக்கிறார். அவரை தியானத்திலிருந்து எழுப்புவது அவ்வளவு எளிதல்ல. இதை உணர்ந்த திருமாலும் பிரம்மாவும் அந்த அரக்கர்கள் அழிய வேண்டும் என்றால் முதலில் சிவன் தியானத்திலிருந்து எழ வேண்டும், சிவனின் சக்தியால் ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும்.